இது வந்து கேப்டனுடைய பூர்வீக இடம் ராமானுஜபுரம். இங்கே தான் எங்கள் மாமனார் எல்லாம் பிறந்து வளர்ந்து, கேப்டன் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த இடம். எங்கள் சொந்த பூமி. விருதுநகர் தொகுதியில், இவருடைய பார்லிமெண்ட் தொகுதியில் வந்த இடம். அதுக்கப்புறம் தான் கேப்டன் அவங்க குடும்பத்தோட மதுரைக்கு போனது. எல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். இந்த இடம் கேப்டன் பேர்லேயே இருக்கிற இடம். இங்கே வந்து இன்னைக்கு தம்பி கையால் கொடி ஏற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த இடத்தெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ண இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எங்கள் பூர்வீக இடத்துக்கு வந்ததில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஷெரீஃபுடைய மகளுடைய திருமணத்துக்காக இன்றைக்கி நாங்கள் விருதுநகருக்கு வந்திருக்கோம். அந்த வகையில் அவங்க அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் வேறு எதுவும் கேட்கணும்னா சட்டப்பேரவை நடந்துருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டு தான் வந்து பல்கலைக்கழகம்லாம் இருக்கு. ஆளுநர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போறாரு. இது அவருடைய சுயநலத்தை காட்டுதுன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்துங்க, எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்றாங்க. அதனால வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்றதும், ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டின்னா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன வந்து அங்க லீகலாக என்ன நடக்கணுமோ அது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுங்க. கான்ட்ரவர்சியாக ஒருத்தருக்கு ஈகோல இதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால எல்லாம் ஒற்றுமையாக சென்றால் நம்ம இந்த நாட்டுக்கு நல்லதுன்றது என்னுடைய. நேற்று கேள்வி கேட்டாங்கங்க, அது வந்து அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வியை கேட்டதும் பதில் சொன்னதும் சீமான் அவர்கள். அதுக்கான பதிலை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய அதை பத்தி என்கிட்ட நீங்க கேட்கறது தவறு. சட்டப்பேரவையில் வந்து விதிகளுக்கு எதிராக வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த யூஜிசி விதிகள், இந்த பள்ளிகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சம்பந்தமா வந்து முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விதிகளுக்கு எதிரான வந்து நாங்க மக்கள் மன்றம் இல்லை நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை சொல்லிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து 3 வருஷமா ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவர் சட்டசபைக்கு வர்றது, கொஞ்ச நேரத்திலே வெளிநடப்பு பண்றது, நம்ம தொடர்ந்து இது பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டா அவங்க தரப்பு நியாயங்கிறாங்க, ஆளுங்கட்சி கிட்ட கேட்டா எங்க தரப்பு தான் நியாயம்ன்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அவர் சொல்ற பிறகு நீதிபதி தான் முடிவு எடுக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் இதுக்கு சரியான தீர்வாங்க. 234 நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி போட்டியிடும் நாங்கள் சொல்லியிருக்கோம். யார் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க. அந்த தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க என்பதை நாங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். நன்றி.